அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சற்று நேரத்தில் கையெழுத்தாகும் நிலையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், தற்போது அதிமுக தரப்பிலிருந்து யாரெல்லாம் அங்கு வருகை தந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து அந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய இருக்கிறாரு. குறிப்பாக அதிமுக பாஜக பிரதான கட்சிகளிடையேயான அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது முதலாவதாக கையெழுத்தாக இருக்கிறது. இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்துல கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகை தரக்கூடிய பாஜக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்க இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக பாஜக இடையே இறுதிக்கட்ட கூட்டணி குறித்தான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அதிமுக பாஜக இடையே முதலாவதாக கூட்டணி ஒப்பந்தம், அதாவது எத்தனை தொகுதிகள்ல போட்டி என்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த வாரமே கோயல் தமிழகம் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியா டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில அதிமுக தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிப்பதற்காக குழு என்பது கடந்த வாரம் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவுல KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, வளர்மதி ஆகிய நால்வரும் அந்த குழுவுல இடம்பெற்றிருந்த ஒரு சூழல்ல குழுவை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து EPS அவர்கள் இங்கே வருகை தந்த பிறகாக பாஜகவுடைய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களோடு இந்த ஆலோசனைக்கு பிறகாக கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவுக்கு 45 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல 29 இடங்கள்ல பாஜக நேரடியாகவும் அமமுகவுக்கு, அதாவது டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கு உள் ஒதுக்கீட்டாக 10 முதல் 12 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவே ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் IJK, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு பாஜகவே ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து பாமகவுடைய நிலைப்பாடு, பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தருவார். இங்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக அதிமுக ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கும் பாஜக குறிப்பிட்ட கட்சிகளுக்கும் என தொகுதி பங்கீட்ட ஒப்பந்தத்தை போட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.